Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வெளிப்படையாக நம்ம என்ன பேசணும்னா, திமுகக்கு எதிராக அதிமுக நின்று ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்தித்தால் நமக்கு கடுமையான விமர்சனம் வரும். வெளிப்படையான அதுதான் ஒரு பயம் வரும். எடப்பாடிக்கு பயமா சார்? வேற வழி இல்ல. 11 தோல்வி பழனிசாமி ஆயிருங்கிற பயமா? ஆமா. 26இல் என்ன மாதிரியான கூட்டணி அமைப்பதற்கு தயாராக போகிறார். திமுக இன்டாக்டா இருக்கு, உடைக்க முடியல. இதோட நிலைமை என்ன? நீங்க இப்ப இதுக்கே பயந்துறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு படிக்கல் தான். எடப்பாடி இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டுக்கணுமா சார்? 100% போட்டி. எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஒரு ரிபல் கிளம்ப வாய்ப்பு இருக்கா சார்? ஏடிஎம்கேக்குள்ள பொறுத்த வரைக்கும் அதிமுக 2வது பெரிய கட்சி உண்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது திமுக எதிர்த்து போட்டியிடுகிற அந்த வாய்ப்பும் தைரியமும் அதிமுக இருக்கு அப்படிதான் எடுத்துப்பாரு. யார் சார் சசிகலாவை இயக்குறா? இந்த திடீர் வாய்ஸுக்கு, இந்த திடீர் சவுண்டுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை, கொஞ்ச நாள் கேப் இருந்தது. யாராவது பார்த்துருப்பாங்க, இந்த நேரம் பார்த்து தோல்வி நடந்துருச்சு. ஸோ எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எடப்பாடி முதலமைச்சரானார். அந்த பணத்தை எடப்பாடி கொடுத்தார். முதலமைச்சர் பதவி அதிமுக கட்சியில் இருந்து விற்று விட்டீர்கள். லிட்டரலா எடப்பாடி சசிகலா கிட்ட இருந்து பணம் கொடுத்தா முதல்வர் பதவி வாங்கியிருக்காரு. ஆமா, காசு கொடுத்து வாங்கின பிறகு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னா எப்படிங்க எடுத்துப்பீங்க? அதிமுக என்ன சார் செய்யணும்? இப்போ அதிமுக என்ன பண்ண? அரசியல் பண்ணணும். இப்படி ஒதுங்கக்கூடாது. அரசியல் என்றால் கடைசி வரை போரிடுவது, சண்டை செய்வது, அதுக்கப்புறம் தான் வெற்றியா தோல்வியான இலக்கு. நீங்கள் நான் களத்துக்கே வரமாட்டேன், வீட்டில் உட்காந்து போனா அது கட்சியே கிடையாது. இவ்வளோ பெரிய கட்சி. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் தி டாபிக் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். எந்த ஒரு இடைத்தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம்னு சொன்ன அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நாங்கள் இடைத்தேர்தலை எந்த காலத்தையும் நாங்கள் போட்டியே போட மாட்டோம்னு சொன்ன பாமக இந்த இடைத்தேர்தலில் போட்டி போட போகிறாங்க. என்ன நடந்திருக்கு? ஏன் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க? 2026 பாமக நம்ம கூட வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்களா? கூட்டணி நலன் காரணமாக தான் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்களா? என்ன சார் நடந்திருக்கு அதிமுக? அதாவது 2 விஷயங்கள் பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக ஏன் விட்டு கொடுத்தது அப்படின்ற விஷயத்துல நீங்க கேட்ட கேள்வியால அது ரொம்ப சாதுரியமான முடிவு எடுத்ததாக எடப்பாடி நினைக்கலாம். அது அவருக்கு பிளஸ் ஆகும் போலாம், மைனஸ் ஆகும் போலாம். அதாவது வெளிப்படையாக நம்ம என்ன பேசணும்னா, திமுகக்கு எதிராக அதிமுக நின்று ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்தித்தால் நமக்கு கடுமையான விமர்சனம் வரும். அந்த ஒரு வெளிப்படையான அதுதான் ஒரு பயம் அவருக்கு. எனக்கு தெரிந்து வேற எதுவுமே இல்லை. எடப்பாடிக்கு பயமா சார்? வேற வழி இல்லை. 11 தோல்வி பழனிசாமி ஆயிருங்கிற பயமா? ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க அந்த தொகுதியில நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் உங்களுக்கும் திமுகவுக்கும் வாங்கிய வாக்கு வித்தியாசம் வெறும் 7000 தான். ஆமா. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும் என்றால் அதிமுகவில் கொடுக்க முடியும். நிச்சயமா நீங்க வேட்பாளரை போடுங்க, செலவு பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா ஈரோடு கிழக்கு திமுக அத்துமீறியது, பணபலத்தை பயன்படுத்தியது, ஊடகங்கள் எல்லாரும் கட்டி வைத்து எல்லாம் மூடிட்டாங்க, ஊடகமே வேலை செய்யல. அதெல்லாம் ரைட்டு, உங்க ஆட்சி காலத்தில் இது நடந்தது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. திமுகவுக்கும் புதுசு இல்லை, அதிமுகவும் புதுசு இல்லை. இடைத்தேர்தல் என்று வந்தாலே ஆளுங்கட்சியுடைய எல்லா அதிகார பலங்களும் பிரயோகங்களும் பயன்படும். அப்படி இருக்கும்போது நீங்க, அதாவது ஜெயலலிதாவோ கலைஞரோ இல்லை, இது அதிமுக. இப்போ யார் தலைமை? எடப்பாடி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக பிளவு, உங்களுக்கு எதிராக சரிவு, நீங்கள் ஒற்றை தலைமையில் ஏற்ற பிறகு 10 தோல்வி, இப்படியெல்லாம் விமர்சனம் வரும்போது தோல்வி மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் வாழ்க்கை நடத்த விடவே முடியாது. நீங்கள் ஜோ பைடன் என்பவர் எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு அரசியலை ஜெயிச்சிருக்கார் அமெரிக்காவில். அவர் எல்லா இடத்துலையும் தோல்வி. 78 வயசில் அதிபராயிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு 2026 இலக்குன்னு வைங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார். இது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 221 தொகுதிகளில் திமுக முன்னணியில் இருக்கிறது. வெறும் 13 தொகுதிகளில் தான் மற்ற கட்சிகள் வாக்கு வாங்கியிருக்கிறது. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும் முதலமைச்சர்? அந்த 13 தொகுதியும் கவர வேண்டும். 234 அப்படின்னு சொல்ல 200+ என்று ஒரு கடிதம் எழுதுறார் தொண்டர்களுக்கு.
அப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எம்பி கூட்டத்தில் பேசுகிறார், நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்கள் மனதில் விதைத்த போது அதை நீங்கள் உடைக்கிறதுக்கு அதிமுக வரணும் வேண்டாமா? நிச்சயமாக வந்திருக்கணும். அப்போது நாங்கள் திமுகவுக்கு சவால் விடுகிற கட்சி ஒரே கட்சி நாங்கள் தான். இப்போது 11.24% வாங்கிய பாஜக போட்டி இல்லை, வளர்ந்த கட்சி, சீட் வாங்க முடியல. அங்கே கேட்டால் கூட்டணி கட்சின்னு உஷாராக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திட்டாங்க. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கே களம் காண்பதற்காக எடப்பாடி ஏன் ஒதுங்கி கொண்டார்? எதிர்கால கூட்டணிக்கா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம் கற்பிப்பதற்கா? இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, 2026 நீங்கள் எங்கள் கூட வரணும். ஏன்னா நிச்சயமாக அங்கே போட்டியிடும்போது இப்போது 66,000 ஓட்டு வாங்கின அதிமுகவில் குறைந்தது அங்கே இருக்கிற அந்த சமுதாய வன்னிய சமுதாய மக்கள், அதிமுகவை உறுப்பினராக இருப்பவர்கள் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பார்கள். ஓரளவு தான் விழும். ஏன்னா ஆளுங்கட்சி எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்தும். ஆமாம். அப்போது விலை கொடுத்து வாங்கும்போது அந்த ஓட்டுகள் சிதறும். கடந்த முறை வாங்கிய வாக்கை விட பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக தோற்றால் பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு வட மாவட்டத்தில் நம்மால் வெற்றி பெற முடியாது. நமக்கு அந்த ஹார்ட்கோர் அந்த ஓட் பேங்க், அதாவது நமக்கான வன்னியருக்கான வாக்கு வங்கியை நாம் முழுமையாக பெற முடியவில்லை என்று ராமதாஸுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அதிமுக பாமக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி வட மாவட்டத்தில். அதிமுக கூட்டணி இல்லாமல் நீங்க இவ்வளவு பெரிய தோல்வி அடைந்திருக்கிறீங்க, உங்க ஓட்டை உங்களால் வாங்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? எங்க கூட கூட்டணிக்கு வாங்க. ஓகே, ஒரு பெரிய தோல்வி, பாமக எதிர்பாராத தோல்வி அடைதல். இடைத்தேர்தலில் கண்டிப்பா ஆளுங்கட்சி அசுர வெற்றி பெறும். ஆமா, நீங்க ஏற்கனவே வாக்கி வங்கி விட இப்போ நீங்க ஒன்றும் இல்லை. அங்க நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாமக 36,000, இவங்க 66,000, 2 சேர்த்து 1,00,000 வாக்கு அப்படியே மாறிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நாங்கள் திமுக பாருங்கள் 1,25,000 வாக்குன்னு மொத்தமாக வாங்கினான்னு வச்சுங்க, போல அவர்கள் 25,000 வாக்கு அதை பகிர்ந்துங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய சரிவு. அதற்குத்தான் இந்த முறை வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் நிறுத்தியிருக்காங்க. வன்னியர் ஓட்டு அந்த கட்சிக்கு அப்படியே வர வேண்டும் என்பதுதான் சங்கத்துடைய துணைத் தலைவராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஒன்று இது, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம்னு. ரெண்டாவது பாருங்கள், நாங்கள் விட்டு கொடுத்தோம், எங்கள் ஓட்டு தான் உங்களுக்கு விழுந்திருக்கு, உங்கள் ஓட்டு 36,000 தான். இப்போ நடந்து முடிந்த விழுப்புரம் மக்களவைத் தேர்தலில் முரளி சங்கர் என்ற வேட்பாளருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் கிடைத்தது 36,000 தான். உங்கள் ஓட்டு உள்ள. இப்போ ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி டபுள் ஆச்சுன்னு வச்சுங்க, எங்கள் ஓட்டு அது. ஓகே, அப்படி ஏடிஎம்கே கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு அழைக்கலாம். ஸோ எடப்பாடி சாமர்த்தியமான பதிலை சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு அழைக்க போகிறாரா, அல்லது 26 என்ன மாதிரியான கூட்டணி அமைப்பதற்கு தயாராக போகிறார்? ஒருவேளை பாஜகவோட தான் பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்கும் என்ற நிலைமை வந்தால், இதெல்லாம் பார்த்து கொண்டு திமுக இன்டாக்டாக இருக்கு, உடைக்க முடியல, இதோட நிலைமை என்ன? நீங்கள் இப்போ இதுக்கே பயந்துடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு படிக்கல் தான். எடப்பாடி இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டுருக்கணுமா சார்? 100% போட்டிருக்கணும். எங்க சார் மிஸ் பண்ணாங்க? அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களோடு பேசியிருப்பாங்க, அவங்க யாராவது போட்டி போட வேண்டாம்னு சொன்னாங்களா? அல்லது அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் சி வி சண்முகம் அவர் எதுவும் சொன்னாரா? இல்லை ஏன் சார் இந்த முடிவு எடப்பாடி அவர்கள் எடுத்தார்? மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று சொன்னதாகத்தான் உள்கட்சியிலே சொல்றாங்க. அவர் எல்லோரும் சொன்ன பிறகும் இல்லை போட்டியிடுவோம் என்று முடிவை சொல்லிவிட்டார். அந்த முடிவு ஏற்கப்படவில்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க வேண்டாம், தோற்க போகிறோம், 2வது ஆளுங்கட்சி அதிகாரத்தை காட்டலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனால் பலன் என்ன? நீங்கள் 2026 உங்கள் இலக்குன்னா நீங்கள் இங்கே போட்டியிட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும். 234 தொகுதியில் உங்களோட தொண்டர்கள் பலம் திமுகவோட அதிகம்னு சொல்லிக்கிறீங்க, 2 கோடின்னு சொல்கிறீங்க. இவ்வளோலாம் இருக்குல்ல, அவ்வளோ பேர் வேண்டாங்க, ஒரு 50,000 பேரை திரட்டி கொண்டு வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியாதா? நிச்சயமா 234 ஒன்றிய நகர செயலாளர் தலைமையில் பொறுப்பாளர்களை கூட்டிட்டு வந்து நெருக்கடி கொடுத்து, நான் கேட்குறேன், ஆளுங்கட்சி 100 கோடி செலவு பண்ணும், சரி ஒரு 20 கோடி செலவு பண்ண மாட்டீங்களா? ஒரு 20 கோடி செலவு பண்ணியிருந்தா உங்கள் கட்சி தொண்டர்கள் உயிரோட்டமாக இருந்திருப்பார்கள், ஓடி ஓடி உழைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியின் போது தான் நீங்கள் தொண்டர்கிட்ட நெருங்க முடியும், உங்களால் அன்பாக பேச முடியும், தொட்டு பேச முடியும், அரவணைக்க முடியும்.
அப்போது நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடும்போது வா மகேஷ், வா சுப்பிரமணி, வா முருகா அப்படின்னு கூடும்போது அவன் அட்டாச் ஆவான், உங்களுக்கு விசுவாசமாவான். நீங்கள் அப்படி கூப்பிட்டு பேசி 234 தொகுதியில் இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர்கள் மட்டுமல்ல, நிர்வாகிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்டிங் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க. அதாவது ஒரு தேர்தல் என்றால் வெற்றி தான் இலக்கு அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி போட்டியிடவே முடியாது. நீங்கள் சில தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கட்சியை தோக்கும். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வரலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவன் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வேட்பாளராக போடுறீங்க? சார் இந்த தொகுதி தோத்துக்கிட்டே இருக்கும் சார், நம்ம வேண்டான்னு யாராவது வேட்பாளர் போடாமல் இருப்பானா? இல்லை, வேட்பாளர் போடுறாங்க. 234 தொகுதியில் இதை திமுக அதிமுக கலந்து சொல்கிறேன், எல்லா கட்சியும் சொல்கிறேன். ஏதோ ஒரு தொகுதி தொடர்ந்து தோல்வி அடைகிறது. எனவே அந்த தொகுதியில் நம்ம வேட்பாளர் வேண்டாம், கட்சியே வேண்டாம், விட்டுறலான்னு விட்டுருவீங்களா? மாட்டாங்க. கட்டமைப்பு இருக்கும் அந்த மாவட்டத்தில். அப்போ உங்களுக்கான கட்டமைப்பு திமுக விட கூடுதலான கட்டமைப்பு அதிமுக இருக்கிறது. கூடுதலான வாக்கு வங்கி வைத்திருப்பதாக பிரகடனம் செய்கிறீர்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு போட்டியிடுவதில் சுணக்கம் என்றால் உங்களுக்கு பயம் தவிர எதுவும் இல்லை. ஓகே சார், குறிப்பாக அதிமுகவுடைய மாஜிக்கள் செலவு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா என்ன? செலவு செய்யலை அப்படின்னு எப்படிங்க எடுத்துக்க முடியும்? 10 ஆண்டு கால ஆட்சி யாருக்கிட்ட இருந்தது? 3 ஆண்டு காலமாக தான் திமுக, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. அப்போ எப்படி உங்களுக்கு என்னாச்சு? இப்போ எதிர்கட்சியாக வந்தாலே கையில் பணம் இல்லைன்னு சொல்லுவது எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க. நான் எந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியும் இதே தான். பஞ்சப்பாட்டு பாடுறதுல ஏங்க எல்லாம் போச்சுங்க, அந்த எலெக்ஷன்லேயே போயிடுச்சுங்க, சம்பாரிச்சது போல அந்த கடைசியாக நின்னோம்ல அதில் தோற்று போயிட்டோன்னுவாங்க. அது வேற. ஆனால் இந்த ஒரு தொகுதியில் சரி, இப்போ நான் மக்களவை தொகுதியில் 39 நீங்கள் தோற்று போயிட்டீங்க, என்னாச்சு? அதுக்கு செலவு பண்ணதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே, 2026க்கு சேஃபாக வச்சுக்கலாம், 2026க்கு தான் பேங்க்கு ஓப்பன் பண்ண போகிறோம்னா எப்படி முடியும்? முடியவே முடியாது. நீங்கள் செலவு செய்ய மாட்டோம்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. தொடர் தோல்வி. 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் என்ன மனநிலை சார் இருக்கு? எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஒரு ரிபல் கிளம்ப வாய்ப்பு இருக்கா சார் ஏடிஎம்கேக்குள்ள பொறுத்த வரைக்கும்? என்ன ரிபலுங்க? ஒன்றும் இல்லைங்க, ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு பேசலாம். பட் ஓபிஎஸ்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் உண்மையை உணர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸை விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளியே வந்து என்ன சொன்னாங்க, நாங்களாம் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு புகழேந்தி தயாராக இருக்கிறார், ஜேசிடி பிரபாகரன் தயாராக இருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக வராதவர்கள் மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் 2 பேரும் தான். அவங்க தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஓபிஎஸ் நம்பி பலனே இல்லை. பாஜக நம்பி போனீங்க, ஜெயிக்கல, என்ன போகுது? கேலி தானே பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. எடப்பாடி தலைமையிலான கட்சி அதிமுக. இப்போ வந்து சசிகலா சொன்னாங்க, என்னுடைய என்ட்ரி ரெடியாகிவிட்டது, இனிமேல் நான் வந்து பொறுத்து இருக்க மாட்டேன், எம்ஜிஆர் என்னிடம் பேசியதெல்லாம் நான் செயல்படுத்த போகிறேன். 7 வருஷமாக நடக்காத ஒரு பெரிய புரட்சி, பெரிய சாதனை நடந்துருமா? அதனால் அவங்க இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இதெல்லாம் வந்து பேசுகிறார்கள். ஓகே சார். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடி ஆகட்டும், டிடி விட வேறு மாதிரிலாம் பேசுகிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிற வரையில் இந்த ஒருங்கிணைப்பு ஒற்றுமை என்பது நடக்காதுங்கிறார். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் தேனி இந்த மக்களவை தேர்தலில் அண்ணாமலை சொல்கிறார், அந்த கட்சி வந்து இவரிடம் இருக்கும். ஆமாம், ஜெயித்த பிறகு அதிமுக இவரிடம் இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த கட்சி அப்படி எங்கிட்ட இருந்தாலும் ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துருவார். யார்? டிடி. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, அரசியல் பண்ணுறீங்கன்னா, அப்போது தொண்டை வந்து தயாராக இருக்கான். யார்? எடப்பாடி ஆதரிக்க. தென் மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் குறைவு, வட மாவட்டத்தில் குறைவு, கொங்கு மண்டலத்தில் குறைவு, டெல்டாவில் குறைவு, என்ன ஒன்றா சொல்லுங்கள். அதிமுக 2வது பெரிய கட்சி உண்டா இல்லையா? ஆமாம். திமுகவுக்கு வந்து 26, இவங்களுக்கு 20 இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது திமுக எதிர்த்து போட்டியிடுகிற அந்த வாய்ப்பும் தைரியமும் அதிமுகவுக்கு இருக்குது அப்படி தான் நான் எடுத்துப்பேன். இதை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை. இந்த பயம் அல்லது தோல்விக்காக நமக்கு வந்து மீடியா வந்து கட்டமைப்பார்கள், இல்லை மீடியா வந்து நம்மளை கேலி செய்வார்கள், அல்லது மீடியா வந்து ஸ்டாலின் கையில் போய்விட்டது இப்படி இருக்குன்னா அப்படிலாம் நீங்கள் கட்சி நடத்த முடியாதுங்க. கட்சி நடத்த முடியாது. 96ல் வரலாறு காணாத தோல்வி அதிமுக. ஆமாம். மீடியா வந்து எழுத்து ஜெயலலிதா வந்து பாதிச்சுதா? இல்லை. 98ல் ஜெயிச்சாங்களே எம்பி எலெக்ஷனில். ஜெயலலிதா வந்து தோற்று ஜெயிலுக்கு போன பிறகு நடக்கிற எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்களே.
அப்போது அந்த இயக்கம், அந்த தொண்டர்கள் உயிர்ப்போட இருக்காங்க. அப்போது இந்த வேற திமுகவை எதிர்த்த ஒரு தொண்டர்கள் அதிமுக இருக்கிறாங்க. அவனுக்கு வேற கொள்கை கிடையாது. திமுக எதிர்ப்பு தான் ஒரே கொள்கை. திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்த அந்த பாதை. அப்போ அந்த பாதையில் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் நடைபெறீங்களா? இதான் விஷயம். ஓகே சார். 7 வருஷமா சசிகலா அமைதியாக இருந்தாங்க சார். அதாவது பெங்களூர்ல இருந்து சேலியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது வருவதற்கே ஒரு நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு மாஸ்க் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அரசியல்ல இருந்து நான் ஓய்வு பெற போறேன், அமைதியா இருக்க போறேன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் சார் சசிகலாவை இயக்குறா? இந்த திடீர் வாய்ஸுக்கு, இந்த திடீர் சவுண்டுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை. கொஞ்ச நாள் கேப் இருந்தது. யாராவது பார்த்துருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து தோல்வி நடந்துருச்சு. ஸோ எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன்னு. பாருங்கள், ஓபிஎஸ் கேட்டுக்கிற டீம் வெளியே வந்துருச்சு, இப்படிலாம் பேசலாம், யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். சரி, இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? பெங்களூர்லேருந்து 26 மணி நேரம் அப்படியே சும்மா ஏதாவது எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் மிதந்து வந்த அவங்களுடைய கார் என்ன, அந்த அம்மா வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருச்செந்தூர் போனாங்க. அங்கே வரவேற்பதற்கு 9 பேர். நீங்கள் வேணால் ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துக்கலாம் கூகுள். வெறும் 9 பேர் தான் இருந்தாங்க திருச்செந்தூரில். கோயில் ஆன்மீக பயணமாக போனாங்க, அரசியல் பயணம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் யதார்த்தம். இனி அவங்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது, அவ்வளோதான். ஆனால் தொடர்ச்சியாக வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தன்னோட இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் சசிகலா இப்படிப்பட்ட வாய்ஸ் கொடுக்குறாங்களா? வேறு வழியே இல்லை. வழக்குகள் இருக்கிறது, வேறு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது. அதிலெல்லாம் தப்பிப்பதற்கு ஒரு இயக்கம் நடத்தி கொள்வதற்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி சசிகலாவுக்கு என்ன நான் கேட்குறேன், சரி கூட இருக்கிற யாராவது ஒரு தெரிந்த முகம் இருக்கா? 2 பேரை தவிர முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், அப்புறம் அதிமுக கொறடாவில் இருந்த திருத்தணி நரசிம்மன், இந்த 2 பேரை தவிர ஏதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த முகம், வலிமையான முகம் சசிகலாவால் ஏற்றம் பெற்றவர்கள். 30 வருஷம் சசிகலாவால் பாத்தியப்பட்டவர்கள் பலனிழந்தவர்கள் தான் இப்போ அதிமுக இருக்காங்க. ஆமாம், என்னாச்சு? யாருமே சசிகலாவை நோக்கி வரவே இல்லை. அப்புறம் ஏங்க நான் கேட்குறேன், நீங்கள் டிடிவியே இன்னும் சேர்த்துக்காம இருக்கிறீங்க. இதில் டிடிவி பார்த்தீங்களா? ஓபிஎஸ் கூப்பிட்டு பார்த்தீங்களா? சரி, ஓபிஎஸ் சரி வேண்டாம், நான் வரம்பா உன்னை பார்க்க போனீங்களா? இவர்களையே நீ ஒன்றிணைக்க முடியவில்லை, குடும்பத்தை ஒன்றிணைக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அதிமுகவை போய் ஒன்றிணைக்கிறேன் என்று சொன்னால் யாரை ஏற்பாங்களா? அதனால் சசிகலா வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த நேரம் வந்து வீண் விரயம். ஓகே சார். அதே போல் வந்து அதிமுகவை சாதி கட்சியாக எடப்பாடி மாற்றி விட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை சசிகலா வச்சுருக்காங்க. உண்மையாலுமே சாதி கட்சியாக மாறிடுச்சா அதிமுக? ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை மனசை வச்சுக்கொண்டு சசிகலா அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இல்லை, அதிமுகவில் எல்லா ஜாதியினரும் இருக்கிறாங்க. அது இல்லாத நீங்கள் இந்த ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. முதல்ல அந்த அம்மா சொன்னது தப்பு. 30 ஆண்டு காலமாக சசிகலா தேவர் கட்சியாக வைத்திருந்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு வெளிப்படையாக இருந்தது. அதாவது ஜெயலலிதா தலைமையில் இயங்கி கொண்டிருந்த போதே இது முக்குளத்தோர் கட்சி, முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமே இங்கே வந்து பலனடைகிறார்கள், இப்படிதான் இருந்தது. ஆனால் பல ஜாதியினர் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், எம்பிகளாக இருந்தால், எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இவங்களால தான் சாத்தியமாச்சு. ஆனால் மன்னார்குடி கும்பல் அப்படி கோலோச்சி அந்த காலகட்டம் எப்படி வந்தது? அவர்கள் நம்பித்தான் அரசியல் செய்ய முடியும். அதாவது மண்டலத்துக்கு ஒருவர், வெஸ்ட் ஜோனுக்கு அதாவது கொங்கு மண்டலத்துக்கு ஒரு பிரதிநிதி ராவணன், இங்கே திருச்சி கலிமூர்த்தி, இப்படி நீங்கள் ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஆள் போட்டிங்களே, யாரை வச்சு போட்டீங்க? அவங்களாம் யார்? ராவணன் யார்? எந்த ஜாதி? திருச்சி கலிமூர்த்தி எந்த ஜாதி? நடராஜன் தம்பிகள் எந்த ஜாதி? அவங்களாம் ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து வச்சு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் என்ன ஜாதி? வேறு ஜாதிக்கு இடம் கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்க. அப்போது யார் ஜாதி கட்சியாக நடத்தி கொண்டிருந்தது? இப்போ வந்து எடப்பாடி வந்தவுடனே நீங்கள் ஒரு கவுண்டர் கட்சியாக நடத்துகிறாருன்னு சொல்கிறதுக்கு சரியான வாதம் அது? சசிகலா தான் அதிமுக முக்குளத்தூர் கட்சியாக நடத்துனாங்க. நான் கேள்வி கேட்குறேன். இப்போ எல்லா குற்றச்சாட்டும் அவங்க மேலே வச்சாங்க. நீங்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட செயலாக இருந்தாலும் சரி, இவங்க தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அவர் தான். அப்போ அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது இவர் இப்படி எடப்பாடி, நான் கேட்குறேன், இப்போ எல்லாரும் தான் இப்போது, அதாவது ஓபிஎஸ்ஐ பதவி பறித்து வெளியே அனுப்பிச்சது யார்? அவர் யார்? அவர் என்ன சமுதாயம்? உங்கள் சமுதாயம் தானே?
சசிகலா எதுவுமே பண்ணாரு, ஏன் அவரை நீங்க வெளியே அமிச்சிங்க முதல்வர் பதவிக்காக? அப்போ முதல்வர் நான் கேட்குறேன், உங்களால் முதலமைச்சரானவர், ஓபிஎஸ் நீங்கள் சொல்கிற இடத்தில் கையெழுத்து போடுகிறவர், நீங்கள் கோடு கிழித்தால் தாண்ட மாட்டார் ஓபிஎஸ். அப்படிப்பட்ட நபரை ஏன் வெளியே அமிச்சிங்க? நீங்கள் பதவி ஏற்றுங்கன்னா ஒரு அமைதியாக இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா தினகரனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், சசிகலாவால் எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர் பதவி அடைந்தவர். இவங்க 2 பேர் இல்லைன்னா ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் சூன்யமாயிருக்கும் அரசியலில். அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு 15 ஆண்டு காலம் அரசியலில் கோல வச்சவர் ஏன் அவர் வெளியே அமிச்சிங்க? ஏன் எடப்பாடி கொடுத்தீங்க? ஏன் வேற ஒரு உங்கள் முக்குழுத்த சமுதாயத்துக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவி கூவத்தில் கொடுத்துருக்கலாமே? நான் ஜாதி பார்த்து தானே எடப்பாடிக்கு முதல்வர் பதவி கொடுத்துருப்பேங்கிற கேள்வியும் சசிகலா கேட்குறாங்களே சார். அவங்களுடைய முதல் சாய்ஸ் செங்கோட்டையன். முதல் சாய்ஸ் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் கொடுங்க எல்லா எம்எல்ஏக்கும். பணம் இல்லைன்றாரு, எனக்கு வாய்ப்பு இல்லை, அவர் வேணாங்கிறார். ஏன்னா நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்கன்னு தெரியல. செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் ஆகணும்னா எல்லா எம்எல்ஏவும் கூல் பண்ணணும். ஏன்னா பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இந்த சசிகலா தலைப்பு ஒரு பக்கமும் இருக்குது. சசிகலா தரப்பு எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்தது யார்? எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க ஊர் சேலம் எம்எல்ஏ பேட்டி கொடுத்தாரு, வீட்டுக்கு என்ன பணம் கொடுத்தாங்க, ஆளாளுக்கு என்ன பணம் பேசுகிறாங்கன்னு எல்லாம் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டாங்க. 5 கோடி கொடுத்தாங்கண்ணா. 5 கோடி கொடுத்தது யார்? எடப்பாடி கொடுத்ததுனால தான் எடப்பாடி சிஎம் ஆக்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த பணத்தை நான் தரேன், செங்கோட்டை நீ தான் சிஎம் அப்படின்னு கையெழுத்து போட வந்துருப்பாங்களா? அப்போ பணம் கொடுப்பது தான் பிரச்சனை. எடப்பாடிக்கு பணம் கொடுத்து அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நேரத்தில் சசிகலா கிட்ட பணம் இல்லையா சார்? அது இல்லைன்னு நான் தான் அது அப்புறம் வரேன். பணம் இருக்கா இல்லைன்னு நான் கேட்குறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செங்கோட்டை ஆக்கியிருக்க வேண்டியதானே? ஆக்கியிருக்க முடியும் சசிகலாவால். பணம் எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? இல்லையான்னு என்ன பார்த்து கேட்குறீங்க தாமரை? அதான் சார் கேட்குறேன். பணம் தானாக வரும், கஜானா திறந்தால் பணம் வரும். அப்போ மட்டும் எப்படி கொடுத்தாங்க? அதாவது எடப்பாடியால் கொடுக்க முடியாது, ஏன் சசிகலாவால் கொடுக்க முடியல? கொடுக்க முடியாமலாம் இல்லை, மனசு இல்லையா? அவ்வளோதான். அதனால தான் பிரச்சனை. நீங்கள் ஒன் சைடாக இருந்து அவர் தலைமையில் நீங்கள் பணம் கொடுக்க அவர் வித்துட்டீங்க. யாரை? முதல்வர் பதவியை வித்துட்டீங்க. அப்புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நம்பிக்கை துரோகம்னா நீங்கள் இப்போ எடப்பாடி தான் சிஎம், பணம்லாம் யாரும் கேட்கக்கூடாது, ஒன்றுடுவோம், கையெழுத்து போடுங்க லெட்டரில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? மிரட்டினீங்களா? நான் தான் இந்த கட்சி தலைவி, அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் தலைவி, இவர் தான் சிஎம், 10 காசு கிடையாது, நீங்கள் போய் ஓபிஎஸ் ஆதரிங்க பார்த்துக்கலாம் சொல்ல முடியலையே. இப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எடப்பாடி முதலமைச்சரானார். அந்த பணத்தை எடப்பாடி கொடுத்தார். முதலமைச்சர் பதவி அதிமுக கட்சியில் இருந்து விற்றீர்கள். விற்ற பிறகு அவர் என்ன காசு கொடுத்து வாங்கினாரு? லிட்டரலாக எடப்பாடி சசிகலா கிட்ட இருந்து பணம் கொடுத்து தான் முதல்வர் பதவி வாங்கியிருக்காரு. ஆமாம், காசு கொடுத்து வாங்கின பிறகு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னா எப்படிங்க ஏற்றுப்பீங்க? வித்தது சசிகலா. ஆமாம், நானும் கேட்குறேன், நீங்கள் எடப்பாடி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாரா இல்லையான்றதெல்லாம் அடுத்த பட்சம். 2ஆம் பட்சம், உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் முதல்ல வெளியே அமிச்சு தப்பு. ஓபிஎஸ் உங்களுக்கு அடக்கமாக திவாகரன் சொல்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஜனவரி மாதம் அவங்க ஊரில் தஞ்சாவூர் நடக்கிற பொங்கல் விழாவில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நமக்கு நம்பிக்கையானவர் ஓபிஎஸ் மட்டும். யார்? நடராஜன் பேசுகிறார், திவாகரன் பேசுகிறார். அப்படி நமக்கு நம்பிக்கையானவர்னு சொல்கிற அந்த கணவர் பேச்சை, உங்கள் அன்பு தம்பி திவாகரன் பேச்சை ஏன் மதிக்கவில்லை? சசிகலா ஏன் மதிக்கல? அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டார், அது எடப்பாடி. சரி, எடப்பாடியை முதலமைச்சராகிறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்து இவர் தான் ஓபிஎஸ் கிட்ட போகிறதுனா போங்க, ஆட்சி இருக்காது, அதிகாரம் இருக்காது. மீதம் இருக்கிற நாட்களுக்கு நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க போகிறதில்ல. அம்மா 6 மாதத்தில் இருந்துட்டாங்க, 4.5 வருஷம் எம்எல்ஏவாக இருக்க போகிறீங்க, அமைச்சராக இருக்க போகிறீங்க. இருந்தால் இருங்க, எல்லாம் கட்டி போங்க ஓபிஎஸ் பக்கம். அங்கே 11 பேர் இருக்காங்க, எல்லாரும் போங்க சொன்னால் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க சார். அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஏன் விற்றீங்க? எடப்பாடி கிட்ட வித்துட்ட பிறகு ஐயோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார்னா நீங்கள் வித்துட்டீங்களேங்க. விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சார் நெருக்கடி? நான் சொல்கிறது நேரடியாக பொருள் கொள்ள வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் பணம் கொடுக்குறேன்னா கொடுத்துருக்கணும். அவரை பணம் கொடுக்க சொன்னால் அவர் அப்படி தான் அர்த்தம். நான் அப்படி தான் பேசுகிறேன். அரசியலில் நான் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். புரியுது. நான் பணம் கொடுத்து இப்போ தாமரை முதலமைச்சராகிறேன், நான் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன், என் கண்ட்ரோல் இருப்பாங்க. பணம் தாமரைக்காக குபேந்திரன் கொடுக்குறாரு, என் கண்ட்ரோல் இருப்பாங்க. நீங்களே கொடுக்குறீங்க,
நீங்களே கொடுத்தவர் உங்களுக்கு தானே கண்ட்ரோல் இருப்பாங்க. ஆமா, முடிஞ்சு போச்சு. ஆட்சி கவுக்க முடியல, 4 வருஷம். அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் விஷயம். அதனால் சசிகலா என்னைக்கு ஜெயிலுக்கு போனாரோ அன்னைக்கே அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் மாஜிக்கல் சிலர் பாஜக மத்திய அமைச்சர் ஒருத்தரோடு ரொம்ப தொடர்பில் இருக்காங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய அமைச்சர், கூட்டணியெல்லாம் அவர் தான் பேசினார், அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, பணமெல்லாம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஸ்கூப்பாவே ஒரு நாடுகளில் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத்தியில் இருந்த பாஜக அமைச்சர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் நம்ம வந்து பேசினா சரியாக வராது. அதனால் அவர்கள் இவர்களோட தொடர்பு வைத்தார்கள், இவர்கள் அவர்களோட தொடர்பு வைத்திருந்தார்கள்னா ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடியே 2 தூதுவர்களை 3 தூதுவர்கள் வைத்திருந்தார்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடப்பாடியே டேக் ஓவர் பண்ணிட்டார். சரி, இப்போ அதனால் என்னாச்சு? இவங்க பணம் ஏதாவது நமக்கு புகார் ஏதாவது வந்திருக்கா? புகார் எதுவும் வரல. அதனால் பணம் கொடுத்து வச்சாங்க கொண்டாங்கன்றது பேசுகிற செய்திகள் வேறு. பாஜக விட்டு கூட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. 2026 கூட்டணி கிடையாது. எடப்பாடி எப்படி இருக்க போகிறார்? பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறாரா, வைக்க மாட்டாரா? திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறார்ல, மீடியாக்கெல்லாம் கணக்கு போடுறீங்க, பொய்யா கணக்கு போடுறீங்க, நீங்கள் குறைச்சி போடுறீங்க, நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்கிறார்ல. ஸோ இதையெல்லாம் மீறி எடப்பாடி என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போகிறார், இதுதான் பிரதானமான எதிர்பார்ப்பு. ஓகே. ஸோ உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, தபால் ஓட்டில் வந்து பாஜகவுக்கு 2வது இடம் வந்திருக்கு, திமுக முதலிடம், பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம். அப்போது உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இங்கெல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருப்பதை நீங்கள் உணரவில்லை. அப்போ என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும்? அதிமுக என்ன சார் செய்யணும்? இப்போ அதிமுக என்ன பண்ண, அரசியல் பண்ணணும், இப்படி ஒதுங்கக்கூடாது, அவ்வளோதான். விக்கிரவாண்டி தேர்தல் வந்தால் ஒதுங்கிறது, உள்ளாட்சி இப்போ அடுத்து வருகிற உள்ளாட்சியிலே போட்டிடுவாங்களாம் தெரியலையே, இப்போ அதுவும் புறக்கணிக்க போகிறீங்களா? அதனால் அரசியல் என்றால் கடைசி வரை போரிடுவது, சண்டை செய்வது, அதுக்கப்புறம் தான் வெற்றியாக தோல்வியான இலக்கு. நீங்கள் வந்து நான் களத்துக்கே வரமாட்டேன், வீட்டில் உட்காந்து போனால் அது கட்சியே கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய கட்சி. நீங்கள் ஜெயலலிதா புறக்கணித்திருக்கலாம், திமுக கூட ஒரு முறை புறக்கணித்திருக்கலாம், அது வேறு காலகட்டம். ஆனால் உங்களுக்கான அரசியல் சூழல் வேறு. அதை தான் நான் சொல்கிறேன். நான் அதிமுக என்ற கட்சிக்கு சொல்ல, எடப்பாடியான தலைமைக்கு சொல்கிறேன். ஓகே சார். குறிப்பாக இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் ஜெயிக்க போகிறோன்னு முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய கடிதமே எழுதியிருக்காரு. என்ன சார் 2.5 வருஷம் எப்படி சார் உங்களுக்கு இருக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கிட்டத்தட்ட 200+ ஒரு டார்கெட்டுக்கு வந்து திமுக வந்துட்டாங்க, என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, இப்போ எல்லா நலத்திட்டங்களும் மேக்சிமம் செஞ்சுட்டாங்க திமுக. அதாவது வந்து அவங்க சொன்ன 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படி இப்படி தள்ளி 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 இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு முன்பாக எல்லா இலவச பஸ் பயணமாகட்டும், அப்புறம் படித்த அரசு பள்ளிகள் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் தொகை, இப்போ மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் அதில் தொகை, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் படித்த பிறகு மேற்கல்விக்காக திறன் மேம்பாட்டு திட்டத்துக்கு வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த பசங்க நேற்று வந்து பேட்டி கொடுத்தாங்க, அவர்களெல்லாம் முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க. அப்போது ஒரு நலத்திட்ட விஷயங்களில் திமுக எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறது? நீங்கள் வந்து கடன் அதிகரிக்கிறது, பணம் இல்லை, கஜனா இல்லை, ஆனால் உங்களை படிக்க வைக்கிற அந்த விஷயங்களில், நலத்திட்ட விஷயங்களில் இவ்வளோ கவனம் செலுத்துகிறது. இப்போ இன்னும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை. அரசு ஊழியர்களுக்கான இந்த திட்டம், பென்ஷன் திட்டம் கொண்டே வர முடியாது. திமுக அறிவித்தது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா இந்திய அளவில் தோற்று போன திட்டம், செயல்படுத்த முடியாத திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம். ஆனால் இந்த பென்ஷன்தாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை பல மாதங்களாக நிற்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய தொகை, இப்போ இதெல்லாம் கடன் பட்டு செலுத்தி விட்டால், இந்த நிலுவைத் தொகை செலுத்தி விட்டால் அடுத்தவங்களுக்கு இருக்கிறது இன்னும் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து மாதந்தோறும் மின் கட்டணம், அது கூட தேர்தல் நெருக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் சொன்ன எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து விட்டோம் என்று திமுக பிரகடனம் செய்யும். இதுக்கப்புறம் மக்கள் தான் ஓட்டு போடணும். மக்கள் தான் இது வந்து திமுக ஆட்சி வேணுமா வேணாமான்னு போடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் இப்போ நான் முதல்வன் திட்டம் 1000 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு வீட்டில் அரசு பள்ளியில் படிக்கிற பெண்ணுக்கும் 1000 ரூபாய் தொகை, மகனுக்கும் 1000 ரூபாய், அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தாயார் அவங்களுக்கு 3000 ரூபாய் வருதுன்னா, அதுக்கப்புறம் மற்ற இலவச திட்டங்கள் 100 யூனிட் வரைக்கும் கரண்ட்டு ஃப்ரீ, அப்புறம் 20 கிலோ ரேஷன் அரிசி, இப்படிலாம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்கீமு உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப பாட்டம் லெவலில்.
எல்லாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. பட் கிடைக்கிற இந்த ஓட்டு வந்து இது அப்படியே திமுகவுக்கு விழுமா, இன்னும் அவங்களுக்கு வேறு எதுவும் அதிருப்தி இருக்குது, இன்னும் என்ன மெக்கானிசம் செய்யணும், திமுக யோசிக்கிற இல்லை யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் அதிமுக என்ன செய்ய போகிறது? குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் போதே எடப்பாடியை அடிக்கடி சீண்டிக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ கூட்டணி இல்லைன்னு 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் தாக்குதல் ரொம்ப பலமா இருக்குமோன்னு ஒரு கேள்வி இருக்கே சார். அண்ணாமலையுடைய கூக்குரல் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். கூக்குரலா சார்? குரல் சலசலப்பு, சவுண்டு விடுவார்ல, சொல்லணும் அரசியல சவுண்டு விடுறதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஏன்னா பாருங்க, அவருக்கு வசதியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒதுங்கிட்டாரு. கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண போவார். பிரச்சாரம் பண்ணும்போது மைக்கு நீட்டும் போது என்னெல்லாம் பேசுவார் நமக்கு தெரியும். அதிமுக ஏற்கனவே அழிய போகிற கட்சி, கரைய போகிற கட்சி. கோயம்புத்தூர்லேயே 4.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன்ட்டாரு. அதிமுக 2.5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு. 2 பேருக்கும் எனக்கு இவ்வளோ வித்தியாசம் பாருங்கன்னு காட்டிட்டாரு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை கொடுத்தது அதிமுக. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை. அண்ணாமலையினுடைய பேச்சை எடப்பாடி 2 காது இல்லை, அது எல்லா தளங்கள்லையும் ஒழிக்க வேண்டியதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். என்ன சார், அக்காவும் தம்பியும் ஒன்று சேர்ந்தாங்க போல இருக்கே. அது வந்து ஏதோ ஒரு சமாதான படலமாகத்தான் பார்க்குறேன். இதுவரைக்கும் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டுக்கு போனதாக நாம் பார்த்துருக்கோமா? போனதில்லை. அவர் ஆளுநராக பதவியேற்று அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட அவர் போய் பார்த்து பேசுவது உண்டா? இல்லை. இந்த ஆந்திராவில் நடந்த அந்த விழா மேடையில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக அவர் மேலிட சமாதான தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் பார்க்க முடியுமே தவிர, இந்த சமாதானம்லாம் அது உண்மையிலே நல்ல சமாதானமாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு உள்ளுக்குள்ள குமரலோடு தான் இருப்பார்கள். பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அந்த கூவத்தூர் இஷ்யூவில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு, அதை அப்படியே போட்டு உடச்சிருக்கீங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சார்.